சரி, இன்னைக்கு என்ன பின்னைய அணிக்குள்ள 18ஆம் கேள்வி இருந்து பார்க்க போறோம். கடைசி என்ன 17ஆம் கேள்வி பார்த்தது. இன்னைக்கு என்ன 12ஆம் கேள்வி பார்க்க போறோம். முதல் கேள்வி என்ன, கூட்டம் 1 கூட்டம் 2 ஆகியவற்றின் உலோக மூலகங்களின் ரசாயனவியல் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? முதலாவது கூட்டத்தின் கீழ் நோக்கி செல்லும் பொழுது கூட்டம் 1 மூலகங்கள் நீருடன் குறைந்த வேகத்துடன் தாக்கம் புரிகின்றன. நீருடன் குறைந்த வேகத்துடன் தாக்கம் புரிகின்றன. தவறான கூற்று கூடிய வேகம். இதை பத்தி நான் முன்கூட்டியே காய்ச்சிருக்கேன் பத்தி திருப்பிங்கன்னு சொல்லிருக்கேன். ரெண்டாவது பார்த்தோம்னா கூட்டத்தின் கீழ் நோக்கி செல்லும் போது கூட்டம் 2 கார்போஹைட்ரேட்டுகளின் வெப்பத்துக்கு உறுதி குறைந்தவையாக அமைகின்றது. கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்லும் பொழுது கூட்டம் 2 கார்போஹைட்ரேட்டுகள் வெப்பத்துக்கு உறுதி குறைந்ததாக அமைகின்றது. இது என்ன, இது ஒரு சரியான உறுதி தவறான உறுதி குறைந்த உறுதி கூடிய அமையும். ஏன்னு பார்த்தோம்னா இது கெட்டியன் எடுப்போம். இது ஒரு கெட்டியன். நீங்க அந்நியம் காணப்பட்டுச்சுன்னா என்ன, அந்நியம் காணப்பட்டுச்சுன்னா இது விகாரப்பட்டு. இது வந்து ஒரு விகாரப்பட்டு தான் என்ன கெட்டியன் நோக்கி செல்லும். அந்நியன் வந்து விகாரப்பட்டு கெட்டியன் நோக்கி சொல்றது முனைவுத்தன்மை என்பது. இது சொல்றது முனைவுத்தன்மை. முனைவுத்தன்மை குறையும் நடக்கும் போது வெப்ப உறுதி வந்து அதிகரிக்கும். முனைவுத்தன்மை எப்படின்னா, நீங்க கட்சியண்ட ஏரை வந்து பெருத்துச்சுன்னா இங்க வர முனைவுத்தன்மை ஆகிறது. முனைவுத்தன்மை ஆகிறதுக்கான ஏரை வந்து சின்ன ஆகும். இது பெருத்துச்சுன்னா இது கொஞ்சம் விகாரப்பட்டா ஓகேயானே. அப்ப முனைவுத்தன்மை குறைய வெப்ப உறுதி வந்து அதிகரிக்கும். முனைவுத்தன்மை குறைய வெப்ப உறுதி அதிகரிக்கும். கூட்டத்தின் வழியை பார்த்தோம்னா ஏற்றம் வந்து மாறாது. ஏர வந்து என்ன கூட்டத்தின் வழியை அதிகரிச்சு போகும். கட்டிட்டு ஏர அதிகரிக்கும். சோ என்ன முனைவுத்தன்மை குறைக்கும். முனைவுத்தன்மை குறைய என்ன வெப்ப உறுதியானது அதிகரிக்க போகுது. முனைவுத்தன்மை குறைய வெப்ப உறுதி வந்து அதிகரிக்க போகுது. மெக்னீசியம் 2+ ஐயம், பேரியம் 2+ பார்த்தோம்னா கார்பன் CO3 2- பார்த்தோம்னா இங்க எதுக்கோ பார்த்தோம்னா என்ன மெக்னீசியம் 2+ தான் எடுக்கும். மெக்னீசியம் ஏர குறைவு. ஏர குறைவு என்ன முனைவுத்தன்மை இருக்க போகுது. சோ உடனே என்ன CO3 ஆக்சிஜனை விட்டு என்ன CO2 வந்து வெளியிடுது. அப்ப என்ன மெக்னீசியம் கார்பன் என்ன வெப்பத்துக்கு உறுதியானதானே. சோ முனைவுத்தன்மை கூட இருக்கபடியா மெக்னீசியம் 2+ இந்த வெப்ப உறுதி வந்து குறைவா இருக்கும். இதோட வேதி தூரம் கிடைக்கும். கூட்டத்தின்படியே ஏற்றம் வந்து மாறாது. 2+2+2+ இருக்க போகுது. ஏர வந்து என்ன கூடிக்கொண்டு போக போகுது. அப்ப ஏர கூட என்ன கெட்டியன் ஏர கூட என்ன முனைவுத்தன்மை வந்து என்ன குறைய போகுது. ஏண்டா விகாரப்படுற அளவு வந்து குறைய போகுது. இந்த விகாரப்பட்டு வரதை சொல்றது அதான் முனைவுத்தன்மை இல்லை, விகாரப்பட்டு வராதுதானே. இதான் இந்த விளக்கம். கூட்டம் கீழ் நோக்கி செல்லும் பொழுது கூட்டம் 2 கார்போஹைட்ரேட்டுகள் வெப்பத்துக்கு உறுதி குறைந்தவை அமைகின்றன. தவறானது வெப்பத்துக்கு உறுதியாக. அடுத்த மூன்றாவது பார்த்தோம்னா கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்லும் பொழுது கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்லும் போது இதோடைய மெத்தட் பார்ப்போம். என்ன மேலிருந்து கீழாக போய்க்க, மேலிருந்து கீழ் வரைங்க எது அதிகரிக்கணும் பார்ப்போம். மேலிருந்து கீழ் நோக்கி வரைங்க எது வெப்ப உறுதி வந்து அதிகரிக்க போகுது. வெப்ப உறுதி வந்து அதிகரிக்க போகுது. வெப்ப உறுதி அதிகரிக்கும். அடுத்து என்ன வெப்ப பிரிகை அதிகரிக்கும். வெப்ப பிரிகை அடுத்து என்ன அதிகரிக்க போகுது கொண்டு வெப்ப உறுதி வெப்ப பிரிகை. அடுத்த மூன்றாவது வந்து என்ன அயன்தன்மை வந்து அதிகரிக்க போகுது. மூன்றாவது வந்து அயன்தன்மை வந்து அதிகரிக்கும். அயன்தன்மை என்ன பங்குடுதன்மை குறையும் தானே. அயன்தன்மை அதிகரிச்சா அன்னைய பங்குடுதன்மை வந்து குறையும். சரிதானே. இதான் கூடுதல்படி என்ன மேலிருந்து நடக்க போகுது. வெப்ப உறுதி அதிகரிக்கும், வெப்ப பிரிகை அதிகரிக்கும். சோ அதாவது என்ன அயன்தன்மை என்ன கூட போகுது. சோ பங்கெடுத்தன்மை என்ன குறையும். இதான் ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தோம்னா கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்லும் பொழுது கூட்டம் 2 மூலகங்களில் ஹைட்ராக்சைடுகள் கார்போஹைட்ரேட்டுகள் சல்பேட்டுகள் ஆகியன நீர் இலகுவில் கரையக்கூடியவனாக அமையும். மேலிருந்து கீழே போய்க்க கரைதலம் கூடுதல் லாபம். மேலிருந்து கீழ் போய்க்க கரைதலை பத்தி பார்த்தோம்னா கரைதலம் கூடுவது இருக்கு.
ஒன்று வந்து ஆக்சைடுகளுக்கு ஆக்சைட்ஸ், அடுத்தது ஹைட்ராக்சைடுகள். இரண்டு என்ன கரைதிறன் வந்து மேலிருந்து கீழாக போய்க்க கூடுவது ஆக்சைடுக்கும் ஹைட்ராக்சைடுக்கும் தான். ஆக்சைடை பார்த்தோம்னா என்ன MgO, ஆக்சைடு பார்த்தோம்னா MgO, கால்சியம் ஆக்சைடு, ஸ்ட்ரோண்டியம் ஆக்சைடு, அது என்ன பேரியம் ஆக்சைடு, அதாவது பேரியம் ஆக்சைடு. இவன் கரைதிறன் கூட போகுது. ஹைட்ராக்சைடும் அதே மாதிரி தான். ஹைட்ராக்சைடு பார்த்தோம்னா MgO is twice, calcium O is twice, and strontium O is twice, and barium hydroxide O is twice. இவை அதே மாதிரி கூட போகுது ஹைட்ராக்சைடு எல்லாம். சரிதானே? ஆக்சைடு ஹைட்ராக்சைடும் இப்படிதான் இருக்க போகுது. அதே டைம் மெட்டீரியல் பார்ப்போம். என்ன C2O4 அதாவது ஆக்சலேட். ஆக்சலேட் எப்படி பார்க்கணும்? ஆக்சலேட் பார்த்தோம்னா ஆக்சைடு வித்தியாசமானது. ஆக்சைடு அப்படின்னா அது எப்படி போயிடும்டா MgC2O4 மற்ற calcium C2O4 மற்றது strontium C2O ஆக்சைடு மற்ற பேரியம் ஆக்சைடு. சரிதானே? இவை எப்படி இருக்கும்னா கால்சியத்துக்கு மேல அதிகரிக்க போகுது மெக்னீசியம் மட்டும் சேர்ந்து கீழ் நோக்கி கீழே ஸ்ட்ரோண்டியம் பேரியம் எல்லாம் என்ன அதிகரிப்பா இருக்க போகுது. கால்சியத்துக்கு மேல மெக்னீசியம் அதிகரிக்கும், என்ன ஸ்ட்ரோண்டியம் பேரியம் என்ன அதிகரிக்க போகுது. சரிதானே? ஆக்சைடு மாதிரி தான் சரியா என்ன குளோரைடுகள் F- அதே மாதிரி தான் இருக்கும். MgF2, DF2, NgF2, அடுத்து DF. இதுவும் அதே மாதிரி தான், அதே போக்கு தான் காட்ட போகுது. அதாவது கால்சியத்துக்கு மேல மெக்னீசியம் அதிகரிக்கும், ஸ்ட்ரோண்டியம் பேரியம் வந்து கீழ் நோக்கி அதிகரித்து போகும். சோ இந்த விளைவு இந்த போக்கு இப்படிதான் இருக்க போகுது. சரிதானே? ஸ்ட்ரோண்டியத்துக்கு என்ன ஆக்சைடுக்கும் குளோரைட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கீழ் இருந்து மேல் நோக்கி. இப்ப பார்த்தது மேல் இருந்து கீழ் நோக்கியோ, கீழ் இருந்து மேல் நோக்கி அதிகரிக்க போகுது. கீழ் இருந்து மேல் நோக்கி, கீழ் இருந்து மேல் நோக்கி. சரிதானே? எது அதிகரிக்கும்? கீழ் இருந்து மேல் நோக்கி எது அதிகரிக்க போகுது? ஒண்ணு வந்து கார்பனேட் அதிகரிக்கும். கார்பனேட் அது வந்து கார்பனேட். அடுத்து என்ன சல்பேட், அடுத்தது பாஸ்பேட், அடுத்தது சல்பைட் சல்பைட் சல்பைட், அடுத்து என்ன குரோமேட். குரோமேட்டிக்கல் நான் கீழ் இருந்து மேல் நோக்கி வந்து அதிகரிக்கும். கீழ் இருந்து மேல் நோக்கி அதிகரிக்க போகுது. இவையில என்ன மேலிருந்து கீழ் நோக்கி. சரிதானே? சரி, இப்ப கேள்வி போனோம்னா கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்லும் பொழுது கூட்டம் 2 மூலகங்களின் ஹைட்ராக்சைடுகள் ஹைட்ராக்சைடுகள் அதான் மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்க போகுது. அடுத்த கார்பைடுகள் என்ன கீழ் இருந்து மேலானே, கீழ் இருந்து மேல அதிகரிக்க போகுது. அடுத்த சல்பேட்டுகள் அதுவும் கீழ் இருந்து மேலதான் என்ன கரைதல் அதிகரிக்க போகுது. நீர்ல இலவா கரையக்கூடிய அமையும் தவறான சல்பேட்டுகளும் என்ன கார்பைடு என்ன கீழ் இருந்து மேல் நோக்கி எல்லாம். அதனால என்ன தவறானது. அடுத்து என்ன நாலாவது பார்த்தோம்னா கூட்டம் 2 உள்ள எல்லா மூலகங்களும்
பங்கிட்டு வலு ஐதரடுகளை உண்டாக்குகின்றன. பங்கிட்டு வலு ஐதரடுகளை உருவாக்குகின்றன. பெரிலியம் தான் என்ன பங்கிட்டு வலு ஐதரடு உருவாக்கும். மிச்சமெல்லாம் உலோகங்கள்ல மின் நேரான உலோகம். மின் நேரான உலோகம் என்ன அயனத்தை உருவாக்கும். சோ பெரிலியம் தவிர தான் என்ன மிச்சம் எல்லாம் அயனத்தை உருவாக்க போகுது. அது பெரிலியம் பொலிமர் சொல்றதுதான். பெரிலியம் வந்து நேரடி அயனத்தை தாக்காது. அது என்ன BH2 XN2 பொலிமர் மாதிரி. அடுத்து என்ன MgH2, அடுத்து CaH2, அடுத்தது strontium H2, அடுத்தது பேரியம் H2. என்ன பெரிலியம் மட்டும் தான் பங்கிட்டு உருவாக்க போகுது. பங்கிட்டு உருவாக்கும். இவ்வளவு அயன் அயனிக் மட்டும் தான் இருக்க போகுது. மிச்சம் பெரிலியம் மட்டும் என்ன பங்கிட்டா இருக்க போகுது. அப்ப நாலாவது என்ன எல்லா மூலமும் இல்ல தவறானது. அது அஞ்சாவது பார்த்தோம்னா லித்தியம் கார்பனேட் தவிர கூட்டம் ஒன்றின் எல்லா கார்பனேட்டுகளும் வெப்பத்துக்கு உறுதியானவை. லித்தியம் கார்பனேட் தவிர கூட்டம் ஒன்றின் எல்லா கார்பனேட்டுகளும் உறுதியான சரியான. லித்தியம் கார்பனேட் வகுப்பு அடையும். மிச்சம் வகுப்பு அடையாது. இதெல்லாம் முன்னுக்கே ஸ்டார்டிங் வாங்கிக்க. சோ விட பாயிண்ட்டுக்கு 5வது விட சரிதானே. அடுத்த பார்த்தோம்னா 19ஆம் கேள்வி